ஸ்மூதீஸ்னு வந்துட்டா நம்ம பெர்ரீஸை கூட, இது ரொம்ப லோ கிளைசிமிக், இதை பீட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இது வந்து சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதில் நீங்கள் ப்ரோட்டீனை மாத்திரம் பீட் பண்ணிட்டு ஆல்மண்ட் மில்க், சோயா மில்க், இல்லை ரெகுலர் மில்க், எது வேணால் என்ன ப்ரோட்டீன் போடுறீங்களோ, பிளான்ட் பேஸ்ட்னா மில்க் போடலாம், வே ப்ரோட்டீன்னா ஆல்மண்ட் மில்க் போடலாம். இதை போட்டுட்டு இந்த பெர்ரீஸை கட் பண்ணி அதில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு சமானம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பெட்டர் ஆகிடும். இல்லை சால்டட் ஸ்மூதிஸ் கூட பண்ணலாம். எல்லாருமே ஸ்மூதினா இந்த மாதிரி ஃப்ரூட்டோட மில்கோட அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா டேரியும் ஃப்ரூட்டும் சேர்க்கவே கூடாது. இப்போ நம்ம மில்க் ஷேக் சொல்கிறோம் இல்லையா, பாலும் அதை ஃப்ரூட்ஸும் சேர்த்தா டைஜஷன் எஃபெக்ட் ஆகிடும் டைம் ஆக ஆக. அண்ட் ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி ஷேக் மாதிரி பண்ணினா இது வந்து ஈஸியாக சுகரை ஸ்பைக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து வெஜிடபிள் மோரோட போட்டு உப்பு, பெருங்காயம், இல்லை காரம், இல்லை அதில் என்ன பொடி வேணுமோ போட்டு அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம்.